நிக்கோதேமு ஆண்டவரை சந்தித்தல். நிக்கோதேமு ஒரு பரிசேயர், கற்றறிந்தவர், கண்ணியமிக்கவர், யூத அதிகாரி, சனகரிப் சங்க உறுப்பினர், எருசலேமில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்களில் ஒருவர். அதே சமயம் யூதர்களிடம் செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் மிக்கவர். ஆண்டவரின் அற்புதங்களை பார்த்தவர். தேவன் ஒருவரின் பட்சத்தில் இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடைபெறாது என்று திட்டமாய் அறிந்திருந்தார். இயேசு தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்றும் அறிந்திருந்தார். ஏற்கனவே பரிசேயர் பலமுறை இயேசுவிடம் வந்து வழக்காடி சென்றிருந்ததையும் அவர் அறிவார். ஆனால் நிக்கோதேமுவிற்கு இயேசுவிடம் நித்திய ஜீவன் உண்டு என்று நிச்சயமாய் தெரியும். தேவாலயத்தில் நடந்த சம்பவத்தையும் நன்கு அறிவார். நம் ஆண்டவர் இப்போது ஒலிவ மலைக்கு செல்கிறார் என்பதை அறிந்து சந்தடி இல்லாமல் அவரை காண தனியே செல்கிறார். யூதர்கள் இயேசுவை ஏற்காமல் இருந்ததால் தேவையற்ற சிக்கலையும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் தவிர்க்க வெளிப்படையாய் பகலின் மக்கள் கூட்டத்தின் நடுவில் வராமல் இரவின் அமைதியான வேளையில் தனித்து இயேசுவிடம் தனது சந்தேகங்களை தீர்க்க வருகிறார். நின்று நிதானமாய் விளக்கமாய் இயேசுவிடமே தனது சந்தேகங்களை ஒவ்வொன்றாய் கேட்டார். மறுபிறப்பை குறித்தும் நித்திய வாழ்வை குறித்தும் இயேசு நிக்கோதேமுவிடம் விவரிக்கிறார். நம்மை பொறுத்தவரையில் இந்த உரையாடலில் தெளிவாய் புரிவது யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவின் நற்செய்தியை ரத்தின சுருக்கமாய் முழு நற்செய்தியும் உள்ளடக்கி உலகிற்கு தெளிவாய் உரைக்கும் ஒரு உன்னத வசனம் இந்த உரையாடல் மூலம் நமக்கு கிடைத்ததற்கு திரு நிக்கோதேமு அவர்களுக்கு இந்த இரவின் நிசப்தத்தில் மெல்லிய காற்றின் அசைவில் ஒரு நன்றி சொல்வோம். நிக்கோதேமு சாந்தமும் கொஞ்சம் ஷை டைப்பாக இருந்தாலும் காரியத்தை தீர்க்கமாய் விசாரித்து முடிவெடுப்பதில் வல்லவர். மீண்டும் நிக்கோதேமு அவர்களை எருசலேமில் சனகரிப் சங்க கூட்டத்தில் சந்திப்போம். அப்போது அவரின் தர்க்க திறனையும் அதன்பின் கல்வாரி மலையில் அவர் விசுவாசத்தின் உறுதியையும் காணலாம். இவைகளுக்கு பின்பு இயேசு யூதேயாவின் நாட்டுப்புறங்களில் சென்று தமது சீடர்களுடன் தங்கி ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். யோவான் ஸ்நானனும் யோர்தான் நதியில் நீர் மிகுதியாயிருக்கும் இடத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். யோவானிடம் அவரின் சீடர்கள் இயேசுவை பற்றியும் அவரின் ஊழியம் பற்றியும் கேட்டபோது யோவான் ஸ்நானன் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சுருக்கமாய் தீர்க்கமாய் பதிலளித்தார்.